ஹரி ஓம் நம சிவாய. நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், இந்த பிரதோஷமானது மகா சனி பிரதோஷம். இந்த பிரதோஷ நாளில் மாபெரும் அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் எப்பொழுது போல பிரதோஷ நேரத்தில் அந்த மாலை வேளையில் கோயிலுக்கு சென்று நீங்கள் பிரதோஷ வேளையில் அந்த பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு நன்மை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மென்மேலும் இந்த பிரதோஷ பூஜையில் பார்த்திங்கன்னா, எப்பயும் போல் நம்ம சொன்னது மாதிரி அந்த நந்தியோட இரு கொம்புகளுக்கு இடையே சிவனை கண்டு நீங்கள் வழிபாடுனா உங்களுக்கு சிறப்பானது ஒரு அபிஷேகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த நந்தி பூஜைக்கு ஒரு பால் அல்லது ஏதாவது ஒரு அபிஷேக பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்து இந்த நந்தி வழிபாட்டை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா, இந்த தடவை நந்தி வழிபாடு உங்களுக்கு ஒரு மாபெரும் பலனை அளிக்கும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் பலனை அளிக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிறது மகா சிவராத்திரி. அதனால் அதுக்கு முந்தைய பிரதோஷமாக மாபெரும் அருள் நம்மளுக்கு நந்தி தேவன் கொடுப்பார். அவர் நந்தி தேவன் அருள் இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு சிவபெருமானோட அருள் கிட்டும். ஏன்னா அவர் தான் நந்தி தேவன் தான் பார்த்திங்கன்னா சிவபெருமான்கிட்ட நம்மளோட கட்டளைகள், நாம் கூறும் வார்த்தைகள் அனைத்தையுமே அவர் சொல்லக்கூடியவர் அவர் மட்டும்தான். அதனால் அவரை மனதார வேண்டினா அனைத்தும் சுபிச்சமாகும். அவர் சிவன்கிட்ட உங்களோட கட்டளைகளை, உங்களோட இன்ப துன்பங்களை ஏற்று அவர் சிவன்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க முயற்சி எடுப்பார். கண்டிப்பாக அவர் செய்வார். அவர் நினைத்தாலே சகலமும் சித்தியாகும். நந்தி பெருமான் நினைத்தாலே சகலம் சித்தியாகும். அப்படி இருக்கப்ப சனி மகா பிரதோஷம் என்பது சிவ வழிபாடு. சிவனையும் நந்தியும் சேர்ந்து வழிபடுறப்ப இந்த சனி தேவனால், சனியின் தாக்கத்தால் இருக்கவங்க மாபெரும் இதை பலன் அடையலாம். இப்போ சனி வக்கிரமாக இருந்தாலும் சரி, உக்கிரமாக இருந்தாலும் சரி, சனியோட தாக்கத்திலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இந்த நிலையில் நீங்கள் நந்தி பெருமான வழியில் வரையதுனால அதுலேருந்து வெளிவருவீங்க. நீங்கள் ஒன்றுமே வாங்கி தர முடியல அப்படின்னா, நான் பழைய வீடியோவில் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு வில்வ இலை கொண்டுட்டு போங்க. அந்த வில்வ இலையில் 3 இதழ்கள் விட்டு 3 இலை இருக்கும். சிவனோட திரிசூலம் மாதிரியே 3 இலை விட்டுருக்கும். அந்த வில்வத்தை கொண்டுட்டு போய் நந்தி பக்கத்தில் வச்சுருங்க. அது ஒரு மாபெரும் ஒரு அபிஷேகமாக நந்தி இதை ஏற்றுக்குவார் அந்த வில்வ இதுக்கு. அப்போது அந்த மாதிரி ஏற்றுக்குங்க. அப்போ சிவனை வழிபாடு பண்ணுங்கள். சனியோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாளில் சிவனை வழிபட்டு இந்த பிரதோஷ வேளையிலும் நந்தியும் சிவனையும் வழிபட்டால் சனி பார்வையில் இருக்கவங்க மாபெரும் தாக்கத்திலிருந்து தப்பித்து அவர்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய நேரங்காலமும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மகா சிவராத்திரி, அமாவாசை, இந்த வழிபாடுகளும் பயங்கரமாக இருக்கும். இதுக்கு உண்டான வீடியோ நாங்கள் அடுத்து போகிறோம். அதை பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்களோட வீடியோக்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்ல பயனுள்ள வீடியோக்கள் தான் இருக்குது. நாங்கள் சொல்கிறதுக்கு கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வழிபடணும் அப்படின்றது இல்லாமல், ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் பயங்கர யாரும் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப பயமுறுத்திட்டு போயிடுவாங்க. இறைவனை இப்படி வழிபடணும், அப்படி வழிபடணும், இதை பண்ணால் இறைவன் கோய்த்துக் கொள்வா, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட மனசில் ரொம்ப ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த பயத்தை உண்டாகிறப்ப, ஐயோ நம்ம இன்னைக்கு இதை பண்ணிட்டோமே, இறைவன் நம்மளுக்கு தண்டிப்பாரா அப்படின்னு நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கீங்க. இறைவன் அவர் உங்களுக்கானவர், உங்கள் மேலே அன்பு கொண்டவர். ஏன்னா இறைவன் கையில் நம்ம எல்லாருமே குழந்தைகள் தான். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வயதானாலும், இப்போது எவ்வளோ உங்களுக்கு 50 வயதானாலும் சரி, இறைவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறைவனுக்கு குழந்தை தான். அவர் விளையாடக்கூடிய ஒரு பொம்மை தான் நம்மலாம். மனிதர்கள் நம்ம இறைவன் விளையாடக்கூடிய ஒரு பொம்மை. நம்மளை பார்த்திங்களா, இன்பம் துன்பம் அனைத்திலும் நம்மளை உட்கார வைக்கிறான். அப்போ இறைவன் நம்மளை பார்த்து ரசிக்கிறார். நம்ம இன்பப்படுறதும் துன்பப்படுறதும் பார்த்து ரசித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்பம் வந்தால் துன்பம், துன்பம் வந்தால் இன்பம், இப்படி மாறி மாறி கொடுத்து அனைத்தையும் அனுபவித்து தான் அவர்கிட்ட நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். அப்படி இருக்கப்ப அவர் நம்மளுக்கு எதை செய்தாலும் நல்லதே செய்வார். அப்படி இருக்கப்ப அவரோட இந்த மாதிரி நீங்கள் தவறாக எடுத்துக்க இது பண்ணுங்க. ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு இறைவன் ஏதோ ஏற்றுக்குவார். ஏன்னா இறைவனோட பிள்ளை நம்மன்றதுனால அவர் எதையும் ஏற்றுக்கொள்வார். நம்ம சொல்லப்போனால் என்ன பெற்றது அப்பா அம்மா, இவங்க பேர் இது, இவங்க பேர் இது நீங்கள் சொல்ல தேவை. ஆனால் அவங்களையே படித்தது சிவபெருமான் தானே. அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் இதுக்கும் இறைவன் ஒருபோதும் உங்களை தண்டிக்க மாட்டார். தவறு என்பது இறைவனுக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் குழந்தைகள், நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கான ஒரு
மாபெரும் ஆற்றலையும் மாபெரும் தன்னம்பிக்கையும் நீங்கள் கேட்கும் நினைத்து அனைத்தையும் அந்த நேரத்திற்கு உண்டான நேரத்தில் இறைவன் வந்து உங்களுக்கு அளிப்பார். அதன்படி நீங்கள் நடந்து கொண்டு எண்ணிய பரிகாரங்களும் சில நம்பிக்கையோடும் இறைவனை வழிபட்டாலே உங்களுக்கு உண்டான இன்னல்கள் எல்லாமே தீர்ந்து ஓடிவிடும். நம்ம மேலும் வந்து வீடியோவில் சொல்கிறதே அதுதான். சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து இருக்கிற சிவாலயங்களில் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி நீங்கள் வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம். உங்களால் கோயில்களுக்கு செல்ல முடியலையா, வீட்டிலே மனதார நினைத்து வழிபாடு செய்து சிறிது ஏதாவது ஒரு நீங்கள் எச்சரிப்படாத சிறிது வந்து ஏதோ அன்னதானமாக அன்னம் ஏதாவது வச்சு வழிபாடு பண்ணி நந்தி தேவனை வந்து நினைத்து சொல்லிட்டு அன்றைக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அவரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆலயத்துக்கு தான் நீங்கள் போகணுன்றது கிடையாது. ஸோ போக முடியாத பட்சத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் இல்லத்திலே இருந்து உங்கள் உள்ளத்தில் இறைவனை நினைத்து வழிபட அந்த ஓங்கார தேவன் நமச்சிவாயன் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமான ஆசையை தருவார் என்பது நம்பிக்கை. அந்த விடா நம்பிக்கை தான் இறைவன் மேலே உள்ளதை வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே விடக்கூடாது. நம்ம கூட பழகிறவங்க எவ்வளோ பேர் பார்த்து பழகினாலும் சரி, நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு துளி கூட மாறாமல் அந்த இறைவன் மேலே வச்சு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ஒன்றைக்காவது இருந்தால் நீங்கள் நினைப்பது நடக்கும், நினைக்கக்கூடிய வாழ்க்கை அமையும் என்பது உண்மையே. ஏன்னா இதை வந்து நான் வந்து வாழ்க்கையில் வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். இதுதான் எனக்கு நடக்கணும்னு நினச்சிருக்கேன், நடந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ காலமாக இறைவன் நம்புறதுனால ஆரம்ப கட்டத்தில் பயங்கர துன்பங்கள் எல்லாமே இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சிச்சு என்னென்னு. காரணம் என்னென்னா, ஆரம்பத்திலே அவர் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதையெல்லாம் பண்ணி முடித்து கடைசியில் தான் உன்னோட ஆசைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றி வைப்பார். அந்த ஆசைகள் பாசங்கள் எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு எல்லாத்துக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? நீ இங்கேயே இருக்க போகிற? இல்லை, அவர்கிட்ட தான் போகிற. அப்போ நீ யாரை வந்து நீ நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியணும். அப்போ வந்து இறைவனை தான். அப்போ வந்துட்டு அந்த இறைவன்கிட்ட வந்து நம்ம பேசுகிறதும் பேசாததும் ஒரு விதமாக இருந்தாலும் அந்த இறைவனோட நம்பிக்கையை வந்து விடாமல் இருக்கிறது தான் நம்மளோட தன்னம்பிக்கை. அந்த இறைவன்கிட்ட கொடுக்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் கூறுறதும் ஒருபோதும் மறவாது. நீங்கள் எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ வழிபாடுகள் செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கான தெய்வம் ஒன்று அப்படின்னு இருக்கப்போ வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, இல்லை குல தெய்வமாக இருந்தாலும் சரி, அதை வந்து எவ்வளவு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அது வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் தன்னலமற்றதே. அப்போ அது நடக்காது. நீங்கள் நம்பிக்கை வைத்து இது நடக்கும், எனக்கு இது வந்து இவர் நடத்தி, எனக்கு இது நான் நம்பக்கூடிய என் சிவபெருமான் எனக்கு நடத்தி கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் நீங்கள் இறைவனை நம்ப ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் வந்து எப்பயுமே நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உங்களோட தன்னம்பிக்கை விடாமல் இறைவனை வந்து என்றைக்கு நம்பிக்கை குறையாமல் நீங்கள் இறைவன் மேலே வச்ச பக்தி குறையாமல் இருக்கீங்களோ அப்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் தன்னால் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் எந்த ஒரு நம்பிக்கையிலிருந்து நீங்கள் விலகினாலும் சரி, இறை நம்பிக்கையிலிருந்து நீங்கள் விலகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். எங்களோட வீடியோவில் மறக்காமல் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் மென்மேலும் தெரிவிக்கல நம்மளை ஓம் சிவா அகோர சடையாணி சித்தர் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட பதிவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பல விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி பழைய வீடியோக்குள்ளெல்லாம் போட்டிருப்போம். பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான வீடியோக்கெல்லாம் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் தேவைப்பட்டாலும் இல்லை அல்லது ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து தெரியப்படுத்தினாலும் அந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள் கமெண்டில். அதுக்குண்டான வீடியோ வந்து நாங்கள் எடுத்து போடுறோம். ஹரி ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.